வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன நம்பர் கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா 085 கொடுத்துருப்போங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுபோக அந்த 58 பிசி 58 அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் 058 வரணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனால் அது எதுவும் பாஸ் ஆகலைங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க நாளைக்கான கெஸ்ஸிங் பார்ப்போம். ரூட்டை காமிச்சிட்றேன் பாருங்கள், நல்லா இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். வாங்க கெஸ்ஸிங்கில் போவோம். கெஸ்ஸிங் பாருங்கள். போன மாதம் பாருங்கள், இன்றைக்கி நாளைக்கு அன்டேட்டில் பாருங்கள். போன மாதம் பிசி 85ங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த 85க்கு பார்த்தீங்கன்னா சீபோர்டு பவர் பண்ணால் 80. அது பாருங்கள், இங்கே வந்து பிசி 80 வந்திருக்கும். அந்த பிசி 80 நேர் பாருங்கள். போன மாதம் வந்து பிசி 92. அந்த 92க்கு சீபோர்டு பவர் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா 7 வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ 97. நாளைக்கு பாருங்கள் பிசி 97 வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அதுக்கு ஏ போர்டு பாருங்கள் என்ன வரணும்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் 6. அடுத்து பாருங்கள் 8. இங்கே பாருங்கள் 9. இங்கே பார்த்தீங்கன்னா 7 வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். 6 இங்கே 7 வந்தால் 7, 8, 9. அப்படி பார்த்தீங்கன்னா 797 வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது பார்த்துங்க, உங்கள் கணக்கில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். அந்த 797க்கும் இன்னொரு ரூட் சொல்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. அப்படி இங்கே பாருங்கள் கிராஸில் 988ங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அதுக்கு மேலே கிராஸில் பாருங்கள் 060. இப்போ நாளைக்கு இந்த கிராஸ் வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது பாருங்கள் எழுதிடுறேன் பாருங்கள் 060. அடுத்து பாருங்கள் 988. இப்போ நம்ம கொடுத்தது பார்த்திங்கன்னா 797. இது வந்து பார்த்திங்கன்னா ஏசி 00ங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பாருங்கள் 88 பிசியில் வந்து. அடுத்து இங்கே பாருங்கள் ஏசி வந்து 77ங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசி 00 ஏசி 77. இது வந்து பார்த்திங்கன்னா பிசி 88. இப்போ அதோட கேப் நம்பர் பிசி 99 வர மாதிரி இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த 99 எப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் விட்டு அதுக்கு அடுத்த மாதம் வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போ வர பேட்டர்ன்லாம் பார்த்திங்கன்னா அப்படி தான் வந்துக்கிட்டு இருக்கு. அதனால தான் இந்த ரூட்டுக்கு போயிருக்கிறேன். நம்ம நார்மலாக போனால் எப்படி போகணும்னு பாருங்கள், அதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்கள். நம்ம நார்மலாக போனோம்னா ஏசி பாருங்கள் 00, பிசி 88, ஏபி 99 வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஏபி 99 வந்தோம்னா இங்கே பாருங்கள் பி போர்டு 6, ஏ போர்டு 9, சி போர்டு 3. அப்படிங்கும்போது 993ன்ட்டு போவோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ யார் கெஸ்ஸிங் எடுத்தாலும் இந்த ரூட்டில் தான் போவாங்க. இந்த ரூட்டில் நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் இதில் போய்க்கிங்க. நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூட்டு சொல்லலை, உங்களுக்கு சொன்னது பார்த்திங்கன்னா இந்த 797க்கு அந்த 97 சொன்ன பாருங்கள், அதை வச்சு சொல்லியிருக்கேன் பாருங்கள். ஏசி 00க்கு ஏசி 77,
அதோட கேப் நம்பர் பாருங்கள், பிசி 88 பிசி 99 பெண்டிங்கில் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நாளைக்கு ட்ரை பண்ணுறதா இருந்தால் 797 ட்ரை பண்ணுங்கள். $797 ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இன்னொரு ரூட்டு ஒன்று சொல்லிடுறேன், அதையும் பாருங்கள். அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்கள். அதுவும் வந்து டபுள்ஸில் தான் வரும், அதையும் பார்த்துங்க. இந்த இது பாருங்கள், இது உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்துக்குங்க. இங்கே பாருங்கள், இந்த 067க்கு பாருங்கள், ஏபி 06ங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஒரு மாதம் விட்டு அடுத்த மாதம் பாருங்கள். அந்த 06க்கு ஃபுல் பவர் பார்த்திங்கன்னா 51ங்க ஃப்ரெண்ட்ஸ். அது பாருங்கள், ஏபி 06, அதுக்கு ஃபுல் பவர் ஏபி 51. அப்படியே அடுத்த மாதமே பாருங்கள், பிசி 06ங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஒரு மாதம் விட்டிங்கன்னா நாளைக்கு வரணும். அப்படி பார்த்திங்கன்னா ஏபி 06க்கு ஏபி 51, பிசி 06க்கு பார்த்திங்கன்னா பிசி 51 வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துங்க, பிசி 51. ஃபஸ்ட்டு ஏபி 06க்கு பாருங்கள், சி போர்டு வந்து 7, அதுக்கு 51 அடிக்கும்போது பாருங்கள் ஏபியில், அதுக்கு சி போர்டு வந்து 0. இங்கே பாருங்கள் 06 பிசியில் அடிக்கும்போது பிசி 51 நாளைக்கு வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். கன்ஃபார்ம் கிடையாது, நாளைக்கு வந்தால். இந்த சி போர்டு 7க்கு இங்கே சி போர்டு 0ங்க மாதிரி. இங்கே பாருங்கள் ஏ போர்டு 2க்கு ஏ போர்டு 5 வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ பார்த்துங்க 551 இந்த ரூட் படி பார்த்திங்கன்னா. ஏன்னா இந்த சி போர்டுக்கு 2 தான் வந்து இங்கே உள்ள ஏ போர்டு 2 பவர் பண்ணி, இங்கே உள்ள சி போர்டு 0க்கு இங்கே வந்துச்சுன்னா ஏ போர்டு 5ங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் 551. நம்ம ஃபஸ்ட் ரூட்டு காமிச்சது பார்த்திங்கன்னா 797. அதையும் பார்த்துக்குங்க. உங்களுக்கு பிசி 51 வருதா இல்லை 97 வருதான்னு பார்த்துக்குங்க. வாங்க நம்பர் பார்த்துடலாம். அது போக பாருங்கள், உங்களுக்கு அந்த 51க்கு ஒரு ரூட்டை சொல்லிடுறேன் பாருங்கள். பிசி 51, ஏபி 55. அதுக்கு பாருங்கள் டபுள்ஸ் வச்சு சொல்லிடுறேன் பாருங்கள். இந்த மாதம் 1ஆந்தேதி பாருங்கள், ஏபி வந்து பாருங்கள் 44ங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து 2 நாள் கேப் விட்டு பாருங்கள், ஏபி 22. நாளைக்கு ஏபி 55 வேறு வருதுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 551 சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த நம்பரில் பாருங்கள் ஏபி 55 இங்கே நாளைக்கு வருதுன்னு வைங்க. அதிலேருந்து 2 நாள் கேப் விட்டு இங்கே அடுத்த நாள் ரிசல்ட் என்ன வரணும்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் 44 22. இங்கே பார்த்தீங்கன்னா 55ங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 33 வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா 33 நம்பர் வந்து கேப் நம்பரு, அது பார்த்துங்க. அதுக்கும் சொல்கிறேன் பாருங்கள், 33க்கும் எழுதிடுறேன் பாருங்கள், 33. அப்போ அதில் கேப்பில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 தான் வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது பாருங்கள், நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம எப்படி கொடுப்போம் அப்படின்ட்டு, கெஸ்ஸிங் கொடுப்போம் அப்படின்ட்டு ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், ஏபி 22 220ங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து வந்த ரிசல்ட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பாருங்கள் ஏபி 44, அதுக்கு பாருங்கள் 443. அது அப்படியே மேலே எழுதிடுறேங்க ஃப்ரெண்ட்ஸ்.
443. இதோட கேப் நம்பர் பார்த்தீங்கன்னா 44 22க்கு 33 வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் 33 வராமல் 55 வருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ பாருங்கள் 551 வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு ரிசல்ட் 551 வந்தால் அந்த ரிசல்ட் அப்படியே எழுதிட்டேன்னு வைங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் 443 220 551ங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட கேப் நம்பர் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 22 44 55. அதோட கேப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 33. அப்படியே சி போர்டு பாருங்கள் 0 1 இங்கே வந்துச்சுன்னா 2 இங்கே 3ங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கொஞ்சம் அட்வான்ஸாக தான் போவோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நம்பர் வந்துச்சுன்னா நம்மளுக்கு செட் ஆகுங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா அதை விட்டுருங்க. அதனால் நாளைக்கு போகிறதா இருந்தால் 551க்கு ட்ரை பண்ணுங்கள். இது எதுக்காக உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னா, நான் வந்து எப்படி கொடுக்குற நம்பரு அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு டீட்டெயில் சொல்லணும்ல, அதனால் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. பார்த்து ட்ரை பண்ணுங்கள். அது போக வந்து உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள், வரும்னு தோணுச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்பர் பார்த்துடலாம். நம்பர் பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த 2 நம்பருக்குமே வந்து உங்களுக்கு ரூட் சொல்லியிருப்பேன். அது நல்லா இருக்குதா ட்ரை பண்ணுங்கள், நல்லா இருந்தால். இல்லைன்னா விட்டுருங்க. அடுத்த நாள் கெஸ்ஸிங்கில் பார்த்துட்டு போயிடுவோம். நல்லா இருக்கா இல்லையான்னு மட்டும் கமெண்ட் பண்ணி விட்ருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூங்க ஃப்ரெண்ட்ஸ்.